ஆன்மீக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த நேரத்தில் ஜாதக ரீதியான சில குறிப்புகளையும் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜாதகத்தில் பித்ரு தோஷம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த பித்ரு தோஷம்னா என்ன, அதை எவ்வாறெல்லாம் போக்கிக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தால் இந்த பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை இப்போ இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறோம். பித்ரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்கா 9ஆம் இடத்தை பத்தி சொல்றது. பித்தூர் என்னால் பிதா, பிதானா அப்பா. அந்த 9ஆம் இடம் தான் பித்ரு ஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம். அவங்களுடைய முன்னோர்களை பத்தி சொல்லக்கூடிய விஷயமாவும் அது இருக்குது. ஆனா பித்ரு ஸ்தானம்ன்றது 9ஆம் இடம். யார் ஒருவருக்கு இந்த 9ஆம் இடம் பலகீனமாகிடுதோ அந்த ஜாதகருக்கு முதல்ல யோகம் கம்மியாயிடும். 9ஆம் இடம் பலம் குறைந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கடினம். அதுதான் பித்ரு தோஷம்னு பொதுவாக அடிச்சு விட்டுருவாங்க. அந்த 9ஆம் இடம் யார் ஒருவருக்கு பலம் கம்மியா இருக்குதோ அவங்க வம்பு வழக்குகளில் சிக்கி லாயரத்தை நோக்கி ஓடுவாங்க. உடம்புல வியாதி சிக்கி டாக்டரை தேடின்னு போவாங்க. குடும்ப கஷ்டங்களை சிக்கி கோயில் குளமா சுத்துவாங்க. குடும்ப கஷ்டங்களை அதிகமா அனுபவிப்பாங்க. கூடவே இந்த ஜோதிடரை போய் அதிகமா பார்க்கறது இந்த 9ஆம் இடம் வீக்கானவங்க மட்டும்தான். அந்த 9ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமாயிட்டாருன்னா அவர் கோவில் போவதையே நிறுத்தி கொள்வார். லாயர்கிட்ட போகவே மாட்டார். மருத்துவரை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவார். இந்த சிக்கல்களே அவருக்கு இருக்காது. அவர் மட்டும்தான் இந்த 9ஆம் இடம் பலமானவர். இந்த சிக்கல்ல இருக்கக்கூடிய ஆளுங்க என்னதான் பெரிய ஆளுகளாக இருந்தாலும், செல்வாக்கு மிகுந்தவர்களா இருந்தாலும், பணம்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கோர்ட்டும் கையுமா சுத்தி நிற்பாங்க, டாக்டரும் கையுமா சுத்தி நிற்பாங்க. கஷ்டத்தை நோக்கி கோயில் குளம் பரிகாரங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. ஜோதிடர்களை அணுகுவாங்க. அவங்களுக்கு இன்னொருத்தர் கன்சல்ட் தேவைப்பட்டுனே இருக்கும். அவங்களால முடிவெடுக்க முடியாது. இப்போ உடம்பை சரி செய்துக்கணும்னா உணவுலேயே சரி செய்து கொள்ளலாம். ஆனா ஒரு டாக்டரை போய் கேட்பாங்க. வம்பு வழக்குகளை சரி செய்து கொள்ளலாம், இவருடைய ஆக்டிவிட்டிலேயே சரி பண்ணலாம். ஆனா ஒரு லாயரை போய் கேட்பாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலேன்ட்டு. அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் ஜோதிடர்களை அணுகி கேட்பாங்க. இதெல்லாம் யார் செய்வாங்க? 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்வாங்க. 9ஆம் இடம் பலமாக இருந்து விட்டால் அனைத்து விஷயங்களும் அவருக்கு நடந்துவிடும். இதையே பித்ரு தோஷம் சொல்லுவோம். பித்ரு தோஷம் ஒருவருக்கு, தோஷம் என்றால் சரியில்லைன்னு அர்த்தம். பித்ருன்னா 9ஆம் இடம்னு அர்த்தம். இந்த 9ஆம் இடம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா இவ்வளவு விஷயங்கள் பாதிப்பாகும். கூடவே ஒரு லக்குன்னு ஒரு விஷயங்குது. இந்த 9ஆம் இடம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா அவருக்கு லக்கு வர்றதே கம்மியாயிடும். அதனால 9ஆம் இடம் பலமா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டசாலியா விளங்க முடியும். இப்ப மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடம் இவருக்கு யார் வரும்? மேஷ லக்னம்னு ஒருத்தருக்கு வச்சுக்கிறோம். லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணணும். எல்லாரும் ராசியில இருந்து கணக்கு பண்றாங்க. லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணும்போது மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடமா யார் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் அதிபதியான குருவா வராரு. அவரே விரையாதிபதியாகவும் இருப்பாரு. ஆனா 9ஆம் அதிபதி இவர் பாக்கியாதிபதினு பேர் இருக்கு. அந்த பாக்கியாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானா வருவாரு. இந்த மேஷ லக்கணக்காரர்கள் பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? மஞ்சள் நிற பொருட்களை அதிகமா யூஸ் பண்ணணும். கொண்டை கடலை உணவுல அதிகமா சேர்த்துக்கணும். இவங்க கனக புஷ்பராகம் வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்ளணும். எப்பயுமே ஒரு மஞ்சள் நிறத்தை இவங்க பார்த்து கொண்டே வரணும். பண்ணானா இவங்களுடைய லக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மனோதிடம் ஏற்படும். இதையெல்லாம் பண்ணிக்கணும். கடவுளாய் வழிபாடு செய்யணும்னு சொன்னா குரு பகவான் வழிபாடு. வேலைக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சூட்சுமமா அவரை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் கிளாக் வைஸா நவகிரகத்தை சுத்துவாங்க. இவங்க மட்டும் இரவு 8 to 9, வியாழக்கிழமை இரவு 8 to 9 ஆன்டி கிளாக் வைஸா ஒரு 9 சுத்து.
சுத்தின்னு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதை அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் இந்த 9ஆம் இடத்தை பலம் செய்வதற்குண்டான வழிவகைகளா சொல்றோம். என்னதான் இதெல்லாம் செய்தாலும் பித்ருஸ்தானமான தகப்பனாருக்கு மரியாதை கொடுக்கணும். இருக்கக்கூடிய பசங்கள்லாம் தகப்பனாருக்கு மரியாதையை தருவதில்லை. தராத மாதிரி தெரியும், அப்புறம் தருவோம்னு நிறைய சினிமா டைலாக்லாம் இருக்குது. ஆனா உண்மையாவே தகப்பனாரை இப்ப இருக்கக்கூடிய ஜாதகர்கள் மதிப்பதில்லை. அதனால தகப்பனார் மதிக்கிறவங்க வாழ்க்கையில மேல வந்துடுவாங்க. தினந்தோறும் அவர் காலை தொட்டு கும்பிட்டு போகணும். காலை வாரி விட்டக்கூடாது. பெரும்பாலும் இப்ப இருக்கிறவங்கள காலை வாரி விடுறவங்களா தான் இருக்கிறாங்க. காலை தொட்டு கும்பிட்டு வந்தா பித்துரு தோஷம் நீங்கும். தெய்வத்தை போய் வணங்குவதை விட பித்துரு தோஷத்துக்கு அதிபதியான தகப்பனாரை வணங்குவது சிறந்த வழி. அதனால தகப்பனாரை வணங்கி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்வாங்க. தகப்பனார் சொல்லை கேட்டு நடந்து வந்தால் மேசராசிக்காரர்களுக்கும் மேச லக்கணக்காரர்களுக்கும் பித்துரு தோஷம் நீங்கும். அதே போல ரிஷப லக்கண ராசிக்காரர்களை போட்டி பார்ப்போம். ரிஷப லக்கணக்காரர்களுக்கு 9ஆம் இடமா மகர ராசி வருது. அப்போ இந்த மகர ராசிக்கு என்னெல்லாம் செய்யலாம், மகர ராசியை பலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழிவகை. இப்போ இந்த ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய பித்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 9ஆம் இடம் அதை பலப்படுத்தணும்னா அவங்க இடதுகை நடுவரலில் நீலம் அணிந்து கொள்ளணும். அவங்க நீல நிறத்தை அவங்க ரூம்லேயோ அவங்க வேலை செய்ய இடங்கள்லையோ அடிக்கடி பார்க்குற மாதிரி வைத்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் எள்ளு உணவுல அதிகம் சேர்த்துக்கணும். சனிதோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணலாம், சனிக்கிழமை நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எள் தீபம் போடணும். இதெல்லாம் போடணும் வந்தா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் இவங்க யாரேனும் இந்த ஊனமுற்றோர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியாய் இருக்கணும். இதெல்லாம் செய்து வந்தா இவங்களுக்கு அந்த 9ஆம் இடமான ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கும். குறிப்பா ஒரு முறையேனும் இவங்க திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் குளித்து பின்பு, அதுவும் குறிப்பா சனிக்கிழமையில செய்யணும். இதை பின்பு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து இரும்பு அகல் விளக்கு ஏற்றணும். ஏற்றி கொண்டு வந்தால் இவங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் நீங்கும். இந்த பித்ரு தோஷம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் என்னென்னலாம் மோசமான விளைவுகள் ஏற்படும்ன்றதை சொல்றேன். ஒருவருக்கு நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நேரத்திலே நடக்காது. எல்லாம் காலதாமதமாகி இழுபறியாகி லேட்டாகி நினைத்தது நடக்காமல் நினைத்ததற்கு குறைவாகவே நடக்கும். அவங்க எல்லாம் எதை எதிர்பார்த்து செய்கிறாங்களோ அதெல்லாம் சரி வர நடக்காது. இதுதான் பித்ரு தோஷத்தினுடைய தன்மையா இருக்குது. நிறைய வாழ்க்கையில போராட்டம், வம்பு வழக்கு, உடம்பு தொந்தரவு, போட்டி, பொறாமை, நினைத்தது நடக்காமல் இழுபறி ஆகுது, எல்லாமே காலதாமதமாகுது. குறிப்பா 9ஆம் இடம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா எல்லாமே காலதாமதமாகும். காலத்தே பயிர் செய்யன்றாங்க. காலம் தவிர்த்து பயிர் செய்வது பெரிய பலனை தராது. அதுபோல இந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவங்க, பித்ரு தோஷம், பித்ருன்னா தகப்பனார்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தோஷம்னா சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்பாவே தகப்பனாரே அந்த ஜாதகருக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குறைய ஏற்படுத்திடும். தகப்பனாரால் எந்த விஷயமும் அவருக்கு நடக்காது. தகப்பனார் சொத்தை அனுபவிக்க முடியாது. தகப்பனார் எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு அந்த ஜாதகர் புலம்பி கொண்டிருப்பார். தகப்பனார் இருப்பதும் ஒன்று, இல்லாத போதும் ஒன்று அப்படின்னு அந்த ஜாதகர் புலம்பி கொண்டிருப்பார். இதுவே பித்ரு தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டதுன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அது பின்வரும் நிகழ்ச்சியில நம்ம சொல்லுவோம். குறிப்பா ஜென்ரலா ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் நீங்கிச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்ரு தோஷம்னா அப்பா சரியில்லை, அப்பா ஸ்தானம் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கோயில் பரிகாரங்களை நம்ம பின்னொரு நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். குறிப்பா தகப்பனார அந்த ஜாதகர் மதிக்கணும். தகப்பனார் செய்யறாரோ இல்லையோ, தகப்பனார அந்த ஜாதகர் மதிக்கணும்.
தகப்பனாரின் கால் தொட்டு தினந்தோறும் வணங்கணும். தகப்பனார் சொல் பேச்சு கேட்கணும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே தகப்பனார் பேச்சை சரிவர கேட்பதில்லை. இவங்கெல்லாம் பித்ருதோஷத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தகப்பனாரை வணங்கி வருவதும், கோயிலெல்லாம் போய் வணங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னை ஈண்டெடுத்த தகப்பனாரை முதல்ல வணங்கணும். அவர் சொல் பேச்சு கேட்கணும். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு ஒரு வேர்டு இருக்குது. அதனால ஒரு தகப்பனார் தன் பிள்ளைக்கு தகுந்த விஷயங்களை தான் சொல்லுவாரு. தகப்பனாருக்கு கீழ்ப்பணிந்து நடக்கணும். இது நடந்தாலே பித்ருதோஷம் அவங்களுக்கு பாதியாக நீங்கிவிடும். அப்புறம் கோயில் பரிகாரங்கள் இருக்குது, ரத்தனங்கள் இருக்குது, உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பின்பற்றி வந்தால் இவங்களுக்கு பித்ருதோஷம் நீங்கும் என்பது அனுபவத்தில் கண்டது. நன்றி, வணக்கம்.